கொத்தடிமை மக்களின் மறுவாழ்வுக்கு நிதி திரட்டும் வகையில் சென்னையிலிருந்து ஜெர்மனிக்கு இளைஞர் ஒருவர் சைக்கிள் பயணத்தை தொடங்கியுள்ளார். கொத்தடிமை முறையை ஒழிப்பதற்காகவும் அவர்களின் மறுவாழ்விற்கு நிதி திரட்டுவதற்காகவும் சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த நரேஷ்குமார் என்ற இளைஞர் சென்னையிலிருந்து ஜெர்மனிக்கு சைக்கிள் பயணத்தை தொடங்கியுள்ளார். 12 நாடுகளை கடந்து மொத்தம் 8500 கிலோமீட்டர் தூரம் அவர் பயணிக்க உள்ளார். 2 பேர் இயக்கக்கூடிய சைக்கிள் மூலம் தனது பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் வழியெங்கிலும் அறிமுகமற்றவர்களின் உதவியோடு தனது பயணம் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார். இதில் 2 பேர் ஓட்டுற மாதிரி ஒரு சைக்கிள். ஏன் 2 பேர் ஓட்டுற மாதிரி சைக்கிள்னா, நான் ஒருத்தனே பண்ணணுன்ட்டு இல்லை, இது என்னோட ஃபைட்டும் இல்லை, இது நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரே காஸ்க்காக. என் பின்னாடி ஒரு சீட்டு இருக்கும். சீட்டு காலியாக இருந்தால் நீங்கள் அந்த வழியில் பார்த்தீங்கன்னா வரலாம், உட்காரலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் வரலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட சைக்கிள் இருந்தால் எடுத்துருவாங்க. ஆன் த வேல உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ஸ் இருக்கலாம், லைப்ரரிஸ் இருக்கலாம், ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கலாம், இன்வைட் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் நிறைய விழிப்புணர்வு ரைஸ் பண்ணணும், ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும்.